ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா தேவையான பொடி மல்லிப்பொடி, மிளகாத்தூள் பொடி, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கட்டும். வதக்குற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு அதை நல்லா எடுத்துக்கலாம். எடுத்து குழம்போடு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அதோட நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கிற கேப்பில் ஒரு தேங்காயை நல்லா கட் பண்ணி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரெண்டும் நல்லா கொதித்து அதோட திக்னஸ் நல்லா கொஞ்சம் செமி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சேமங்கிழங்க நல்லா 4 to 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு அதை நல்லா கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதோட குழம்புல உள்ள புளிப்பு டேஸ்ட் எல்லாம் அந்த கிழங்குல ஏற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான சேமங்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில்